சாப்பிட்டோன்னு இதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தீங்க? நைட் இங்கே இருக்கலாம்னு நினச்சோம். மொட்டை மாடியில். ஆமாம். நீ ட்ரெஸ் மாத்தாம இருக்க? இதோ மாற்றணும். ஓய் என்னப்பா அக்கவே மாற்றலாமா? மாடியில் உங்களுக்கு என்ன வேலை? கொஞ்ச நேரம் தான், அப்புறம் இறங்கிடுவேன். சரி. நீ டைமண்ட் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நாங்கள் என்னென்னோ எதிர்பார்த்தோம். புரியல. என்ன மச்சான்? என்னடா அவங்க பிரச்சனை? என்ன பேசுறீங்க? விருப்பி தெரியுங்களா? நானே கவனில் இருக்கு. என்ன விருப்பத்தீங்க? எங்க கூட புரியல. இந்த பக்கம் விருப்பில் சம்பவம் நடந்துச்சுன்னு ஒன்றும் நடக்கலையாதான். ஓ ஆமால, சரி கோவத்தில் இருக்க விருப்பி இருக்கிறாதீங்க. அதானே நான் கூட எதிர்பார்த்தேன். அதுக்கு எல்லாம் அசிங்கப்படுத்துறவங்க எல்லாம் அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன்? எல்லாம் என்ன பார்க்குறீங்க ஒரு மாதிரி? ஏய் என்ன பண்ற? விட்டு. இருக்கவங்க நிறைய அசிங்கப்பட்டாச்சு போதும். தள்ளி இருந்து அப்படின்னா என்ன பாரு விடுறோம். முடியாது. அதான் நீங்கள் அசிங்கப்பட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? என்ன சொன்னேன்? ஏதாவது பொண்ணா போயிட்டு வந்துட்டு ஒரு மாதம் பேச மாட்டேன்னு. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமாம் இவதான் சொன்னான். ஆசாசி நகையை போட்டு கொடுக்கலான்னு ஒரு கற்பனையில் நானே மிதந்துட்டு இருந்தேன். ஒரு பொண்ணை ஒரு வாரம் பார்க்க மாட்டாங்கன்னா பேச மாட்டேன்னா அதே மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதான். இப்படி சொன்னால் அப்புறம் எவன் தருவாங்க? இதில் பத்தாததுக்கு நீங்களாம் வச்சு செய்கிறீங்க. எனக்கும் கனவு ஆசைலாம் இருக்கும். யாருக்கு அதை பற்றி பெருசாக தெரியுது? யாருக்குமே என் மேலே பாசம் இல்லை. ஒன்றும் தேவையில்லை. நடிப்பு ஆசாசியாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று கொடுக்க முடியுதா? ஒரு பக்கத்தில் விட்டாலே இப்படி ஏதாவது பேசி என்னை ஏமாத்திடுவாரு. இதுக்கு மேலே இங்கே தான் என் மனசை மாற்றிடுவாரு. சரி அண்ணி வாங்க, உங்களுக்கு கீழே விட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு மேலே வரேன். என்ன கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன்? ஒன்றும் வேண்டாம், வாங்க போகலாம். சரி போலாம். நல்ல பொண்ணு. நீர் நான் போய் விட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் நான் விட்டுட்டு நான் குடிச்சிட்டு வரேன். அவங்களுக்கு ஒரு மாத்திரை தரணும், அதையும் தந்துட்டு வரேன். இவ்வளோ மாடிக்கு வந்துடுறேன். அப்போலாம் சரி. நானும் பேசணுமே, வருவேன். இப்போ நான் போயிட்டு அம்மா போகலாம். என்ன மச்சான் ஹாப்பியாக இருக்கு? என்னத்த ஹாப்பி? என்னடா என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு, அதே ஹாப்பி தான். என்ன ப்ரோ நீங்க எழுதிட்டீங்க? அதானே, நீங்களும் இப்போ கூட செல்லாது. என்னடா தண்ணித்தாக இருக்குது, அதான் போகிறேன். நீ தானே தங்கச்சி வச்சு உட்காரு. நான் ஃபோன் கையில் வச்சு இல்லையே, எனக்கு பண்ணுறாங்க இருப்பா. யார் எடுத்தாலும் அவள் கீழே வந்திருக்கா, தண்ணி கொடுங்க நான் சொல்கிறேன். நான் தான் போவேன். டேய் கிடி, நீ என்ன பண்ண போறேன்னு தெரியும். ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. டேய் சத்தியமாடா, என்னோட லாக் பண்ணிடுவேன். நீ 10 நிமிஷம் கொடுங்கடா, கொஞ்சோண்டு பேசிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன்டா. நம்பிக்கை இல்லடா. இதோட மெமரபிலிட்டி ஒரு 5 நிமிஷம் கூட அவர் தனியாக பேசக்கூடாது. நான் சென்டிமெண்ட்ல லாக் பண்ணதுடா. அதானே காலையெல்லாம் பேசிக்கோங்க, நாங்கள் கிளம்பிடுவோம்ல. அன்னைக்கே பேசுகிற மாதிரி இருக்குமா? நிஜமா நைட்டு உங்க கூட தான். நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. 10 minutes ப்ளீஸ், எஞ்சி கேட்குறேன். சரிடா ப்ளீஸ் அதை போ. சரி மாப்பிள்ள போ. நீங்களா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன். என் கூட அப்படி இருந்துருவாள். எடுத்து சின்னதே போய் ஓடிருக்கா. அப்படி வேணா நம்புறேன். சரி உண்மையான நம்புங்கடா. சரிடா நம்புறோம். சரி அவருக்கு ஆசை இருக்கும்ல. இருக்கும் தானே, நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அப்படியே தள்ளின்னு போயிட்டு வரோம் தான். அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருல, கூப்பிட்டு வருவேன். சரி கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம். நம்ம ஒரு 20 நிமிஷம் விடுவோம். அது வேணா ரைட்டு. 20 நிமிஷம் பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணலாம், அதில் போயிடலாம். சரி ஹாஃப் அன் ஹவர் பார்க்கலாம். ஓகே. இவர்கிட்ட இந்த ஸ்கேப் பண்ணலாம். இவரு வந்திருக்காரு. என்னம்மா மார்க்கு வந்தேன். மூஞ்சி மொழி என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. மூஞ்சி அப்படித்தான். என்ன முன்னால பார்த்தா என்ன இது ஹாலு? எல்லாம் டயர்ல ரூம் போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி என்ன கேடி? சரி விடுங்க. ரூம் போகலாமா? என்னது? நம்ம ரூம் போகலாமான்னு கேட்டேன். சரிங்க. நான் சீரியஸாக கேட்க முடியுமா? அது வேணுமா உங்களுக்கு? என்ன எல்லாரும் மேலே குறைச்சிட்டு என்ன? நான் 10 months கேட்டு வந்திருக்கேன். வெக்கமா இல்ல? இல்லை டைம் கேட்குற அளவுக்கு நடந்துக்கிறோம்ல, அதை நினச்சா வெக்கமாக இருக்கு. நெக்லஸ் இதுக்குள்ளே போட்டேன். அது உள்ளே கிடக்கட்டும். அம்மே என்னங்க கொஞ்சம் ரூம் கொடுத்து போய் நம்ம ரூம் டெக்கரேஷன் நீ பார்க்கல. அதுக்கு நான் வரமாட்டேன். வா. உங்க மாடுலேஷனும் சரியில்லை. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். அதுக்கு இப்படியெல்லாம் தள்ளி வைப்பாங்களா? நீங்க தான் வேண்டாத வேலை பார்க்க போறீங்க தெரியும். மாறி கூப்பிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் மாட்டேன்ப்பா. கமிஷன் கேட்கலாம், அதான் நான் பண்ணுற தப்பு. ஏக்க என்னங்க பண்றீங்க? கூப்பிட்டா வரல, அப்படி தான் பண்ண முடியும். அம்மி சரி வந்துட்டேன்ல விடுங்க. தெரியாது, ஒரே ஒரு கிஃப்ட் கிளம்பிடலாம். நான் மாட்டேன். ஏன் இப்படி படுத்துற? மூஞ்ச காட்டுறீங்க.
ஆசையாக தானே கேட்குறேன். ம். எனக்கு தான் தடை போட்டு நீமா ஆமா, பாரு. மாட்டேன். உன்னை எவ்வளோ கூட்டுறீங்க. முடியாது. ஏன் இப்படி படுத்துற? டார்ச்சரா? புரிஞ்சுதுமா, ஒன்றும் கிடையாது எனக்கு அதானே. இல்லை பட்டாது. இதுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட மாட்டீங்களே. மாட்டேன். பொண்டாட்டி யாரை பொண்டாட்டி கொஞ்சம் போதும் இல்லை. என்ன மாத்திட்டுறீங்க? டிக்கெட்ஸ் கொஞ்சம் வாங்களா. பஸ் மாத்திக்கவா? உங்களுக்கு என்னென்னு மாற்றிக்கோங்க. என்ன பட்டு? பட்டு ஒன்றும் இல்லை. வேண்டாத வேண்டாம். ஏங்க? ட்ரெஸ் நான் மாற்றிடுவேன். இதுக்கு ஓகேவா? ஐயா, அதை வாட்டி சொல்லிட்டு மூணு ஐட்டு வச்சு சொல்லாதம்மா. சரி சரி, டென்ஷன் வேண்டாம். நல்லதுமா சொல்ல மாட்டேன். அதில் மாற்றிடுவா. வந்துடுவேன். உடம்பு சொல்லாதவங்க மாற்றி விட்ருக்கேன் தானே. இது வேற. சரி, அப்போ நல்ல பையன் நடந்துக்கிட்டா எதுவும் பார்க்கல. ஸோ இப்போ பர்மிஷன் கொடு. கொண்டுருவேன். விடுங்க நீங்க. எனக்கு புரியல. நான் என்ன கேட்டாலும் நோ சொல்லணுன்றதான் வந்திருக்கியா? எனக்கு வந்து புரியல. என்ன பண்ணணும் நீங்க வந்திருக்கீங்க? பொண்டாட்டி என்ன பண்ணுமோ அதை பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க சரியில்லை. இதுக்கப்புறம் இந்த ரூம்ல தான் எனக்கு பிரச்சனை. அதுதான் நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன். புருஷன் தானே, அப்புறம் என்ன? கேள்வியெல்லாம் கேட்காதுங்க. விடுங்க. யூஸ் பண்ண வைக்காதா. எனக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அது மொத்த விஷயத்துக்கு தான், இதுக்கெல்லாம் இல்லை. ஏய், அது மொத்தத்துக்குலாம் தான். எப்பவும் கிடைக்கிற விஷயத்துல நான் ஃபோர்ஸ் பண்ணி பிடிப்பேன். சரி. இப்போ நீ சொல்லல, நான் என்ன பண்ணட்டும்? இப்போ சட்டப்படி அரை பொண்டாட்டி ஆகிட்ட சுத்தமே அரை பொண்டாட்டி கதையை. வேணும். ஏன்னா நமக்காக தானே மாட்டில இருக்காங்க. ஒன்று கொடு. அப்புறம் நீங்க விட மாட்டீங்க. நிஜமா விட்டுட்டேன். ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்லை உங்க மேல. கொஞ்சமாவது நம்பி புருஷனை. மாட்டேன். வேணுமா? அம்மையா அடம் பிடிக்காதா? வேணும் பொண்டாட்டி. ஆறேன் இவரா. வேணும்னு சொல்கிறேன்ல. நாளைக்கு தாரா. இந்த மாதிரி வீடியோ கிளம்புக்கு வராதுல. ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இன்னைக்கு. ஆ. நாளைக்கு தரேன்னு. போய் மடியில் ஏதோ உட்காரணும். ஏங்க? அப்புறம் சரி, உட்காடுறேன். நான் கடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கிட்டே தான் இருப்பேன். வாங்கிக்கலாம் கட்டக்கூடாது. சரி. நீமா முடியாதா? எல்லாம் உனக்கு பிடிச்சா நான் கேஷில் விட்டுருவேன். எனக்கு ஒண்ணு மேல நம்பிக்கை இல்லை. என்ன நம்பணும்? நம்பி நான் என்ன பண்ண முடியும்? இந்த கடிச்சுக்க விடுவியா மாட்டியா? அதுக்கும்ல கொடுக்க விடுவோம். ரொம்ப செக் வைக்கிறீங்க. தானே உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்க, நான் வரல. வரலனா இங்கே தூங்க போறீங்களா? நான் என்ன போகிறேன்? உனக்கு என்ன ஆக்குறேன்? என்னப்பா இந்த மாதிரி வார்த்தை சொல்ற? உண்மையாக சொன்னேன். நான் எங்கன்னா போகிறேன். சொல்லாதீங்க. பிடிச்சது ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் எங்கன்னா போகிற நிம்மதியாவது கிடைக்கும். சரி, கடிச்சுக்கோங்க. நான் ஒன்றும் சொல்லலை. அப்படி தந்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன? மாட்டேன். இந்த ரூம்குள்ள எந்த விஷயமும் மாட்டேன். சரி, நான் என்னடி பண்ணுறேன்? என்ன பயப்படுறேன்? இன்னும் நான் மொத்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னா? போதும் போதும், ஷட் அப். இப்படி இருக்கியா? விச்சோ, சரி, கொஞ்ச நகை போட்டு பார்க்கலாம். அதையே மாற்றிடுவேன். அதானே? ஏன்? சரி, காலையில் இருந்து அதை மாற்றிக்கோ. ஆமா. இன்னும் 4 வருஷத்தில் பாடு தானே கடிக்குவாங்க. சரி. சரி புருஷா. நீதான். சரி, நானே இருந்துக்கிறேன். நினைச்சுக்காரு, மனசே இறங்க மாட்டான். போதும் போதும், மனசு இறங்கின வரைக்கும். சரி, இன்னைக்கு எப்படி கடிக்கணும் மட்டும் போதும். உங்க செல்லம் தான், நாங்கள் பாவம் தானே. ஒன்றும் கிடையாது. இது எப்படி சொல்றாரு? அப்புறம் பார்த்துக்கிறேன். போகலாம். ஓகே. சரி, அதை கண்டிஷன் ஓகே சொல்லிட்டேனே. சரி, நமக்கு என்னமோ பிரச்சனை. இன்னும் இல்லை பட்டு. ஒரு பிரச்சனை. அது விடுங்க. சரி, உங்களுக்கு இப்படி அமைதியாக ஒன்றும் வேண்டாம். உங்க அமைதி கட்டணம் தெரியும். விடுங்க விடுங்க. ரொம்ப பண்ணுறேன். கிழிச்சு பிடிச்சி கொடுக்க தெரியாமலாம் இல்லை, தெரியும்ல. இந்த ரூமை விட்டு என்னாலும் ஒன்று அனுப்ப முடியாமையும் பண்ண முடியும். என்ன பூச்சி? கொஞ்ச நேரம் என்ன ரொம்ப பண்ணுறேன்? இப்போ பாருங்க, வேண்டாம் உனக்கு. சார் உட்கார வச்சுட்டு இங்கே வந்து என்ன சேட்டை உனக்கு? நல்லா கொட்டி கூட தானே இருக்காங்க. இப்போ போகலாம். நான் போகிறேன், நீங்கள் வாங்க. என்ன உங்களுக்கு வேணும்? இல்லை தங்கம், கோச்சுக்காது தங்கம். நான் அடிக்க வேண்டாம். என்னங்க நடிக்கிறேன்னா சொல்றீங்க? இவ்வளோ அழகாக ரெடி இருக்கு. அதை பார்ப்போம், ரசிப்போம். கொஞ்சம் அதெல்லாம் வராது. அதெல்லாம் வரும். வரும், நல்லா வாயில் தான் வரும். ரொம்ப பேசுறீங்க பாருங்க. என்ன மாறிட்டு போகணும். போகிறேன், இப்படி அடிப்பான். ட்ரெஸ் மாத்தல. அப்படிதான் கூட இல்லை. அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸாவது இருக்கட்டும். சாரி. இன்னும் தேவையில்லை. நான் பழகிக்கிறேன். ஆசைப்படக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் கிளம்புறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க. என்னோட ஹாப்பி டே. அதனால் நான் அதுக்கு எடுத்துக்க விரும்பல. நான் அதை ரசிச்சு சந்தோஷமாக இருந்துக்கிறேன். ஓ, எதுவும் இல்லை. ஒரு ஜல்டியே வாங்க. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எப்படி பிடிக்கல அப்படி வாங்க. எதுவும் இஷ்டத்துக்கு பண்ண வேண்டாம். அம்மே அப்படி இல்லை. எந்த கட்டாயமும் இல்லைங்க, புரியுதா?
உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால நீங்களும் சந்தோஷமா இருங்க. பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க. இங்கே என்ன உங்கள் புருஷன் கூட எல்லாம் மாறி உட்காந்துட்டீங்க. அவருக்கு தேவையானவர் கூட உட்காந்துட்டாரு, அதான் நாங்க வந்துட்டோம். அதானே, நாங்களும் உட்கார மாட்டோம்னோ. எனக்கு யார் வேணுமோ அவர் கூட உட்காந்தாரு, அதான் எங்களுக்கு வச்சது என்ன, நாங்க உட்காந்துட்டோம். இவ்வளோ மோசமாக ஓட்டுறீங்க. எங்களுக்கு வாச்சது அப்படியாதான். என்ன உங்ககிட்ட எல்லாம் பேச டைம் இல்ல, நீங்க சொல்லுங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? அதே தான் எனக்கு வாட்சது இப்படி. அதான் ஓ, என்ன சொல்லட்டுமா? சொல்லிக்கோங்க. எனக்கு என்ன பயமா? ஆமாம், என்ன பண்ண போகிறோம்? முடிச்சு வச்சு போகிற போய் சம்பளத்துக்கு போகிறான் பண்ணட்டும். இல்லைன்னா மட்டும் அவங்க அப்படியே கொஞ்சம் கோலா விடுறாங்க. ரொம்ப காண்டா இருக்காரு. என்னவோ பண்ணிருக்கா செல்லக்குட்டி. சரி விடு, இதெல்லாம் பார்க்குற வைங்க. அதான் என்ன விஷயம், பார்த்து விஷயம் கேட்டுவாரு. ஆமா, வாங்க மேடம் வாங்க. என்ன வரவேற்பு பலமா இருக்கு. மேடம் அழகா எடுத்து குதிரை போடுறது இவ்வளோதான் இருப்பா. அது பழகிட்டால. தாவணி பார்க்கவே இல்லையா, நல்லா இருக்கு. ப்ளவுஸ் கிராண்டா இருக்கு, தாவணி சிம்பிளா இருக்கு. ஆமா, இல்லை மோதிரத்தை மட்டும் கைட்டில் போடல மேடம். போட்ட நெக்லஸ் என்ன மத்தல கைட்டி இஷ்டம் வந்திருக்கா. காரு பேசலாம். நான் பேச்சு பேசலாம். இதை பாத்தியா? நான் கேட்குறோம், என்ன இது? என்ன இருந்தால் என் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசின மாதிரி இருந்துச்சு. பொண்ணு பிடிக்கல பேசணும் அவ்வளோதான். அதுக்காக அவளை பிடிக்கலன்னு இல்லைல்ல. விடுறீங்களா? என்ன என்ன எப்படி எல்லாரையும் பார்த்து பேசுறது? யாரும் பக்கத்தில் இல்லை. ஒன்றும் தேவையில்லை, வரதுக்கு முன்னாடி நம்மளை திட்டு இருக்கீங்க போல. ஏன் இப்போ இருந்தாலும் திட்ட தான் செய்வேன். பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான். நான் வந்து மனசில் வச்சுட்டு வெளியே ஒன்று எடுக்கலையே. எல்லாத்தையும் கைட்டாக தான் என்ன சந்தோஷம் வந்துருக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இருக்கும் பக்கத்தில் உட்காந்தாலே இப்படிதான் சொல்ல முடியாது. கண்டிஷன் போட்டேன் தெரியும்ல. இல்லைங்க, என்ன பிரிந்து விட்டுன்றா எல்லாம் திட்டிருக்கீங்க தானே. என்ன நான் சொல்லிட்டேன்ல, நான் உண்மையை தான் சொன்னேன். இதுக்கு தட்டு விட்டு வந்திருக்கேன். நோ பஞ்சாயத்து. நீங்கள் என்ன பஞ்சாயத்து? இந்த பஞ்சாயத்து தீர்த்து வைங்க, அப்புறம் அடுத்த பஞ்சாயத்து. உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து தீர்க்கணும்? பிடிச்சதான் உட்காந்து இதுக்கு தட்டி விட்டேன். எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லை, அதான். உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கல. இப்போ என்னங்க பிரச்சனை? எனக்கு என்னமோ பிரச்சனை. என்ன பூச்சி, ஏன் பூச்சி காண்டா இருக்க? நல்ல கடுப்பேத்துற. நான் நீயும் இறந்துட்டோன்னு தெரியல, சந்தோஷமா வந்துடுமா? ஆமாம் வரும். இப்போ என்ன இல்லை கூட அதுதான் சந்தோஷம் போயிடும்ல. சார், அதான் தெரியும். நான் இஷ்டம் இருந்தால் உங்க என்கரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. கோவத்தில் சொல்லிட்டு பாரு, இன்னும் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கப்புறம் தானே வருஷம் எங்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு சொல்லிட்டு போறீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? நம்பிக்கை தான் அர்த்தம். அப்பா, இவன் தொலை தலையிலேயே. சரி நான் கிளம்ப. கடுப்பாக இருக்கு. நான் வர தொல்லையாக தெரியும். புரிஞ்சுது சாமி, புரிஞ்சுது. யாரும் வேண்டாம் போகணும் உட்கார வேண்டாம். உடனே பிடிச்சிட்டீங்க போல. அது போதும்ல, இப்போ என்ன? கற்றுக்க விஷயம் ஏடி நான் லவ் போயிட்டா கிடைப்பா. லோ பட் எனக்கு தெரியும், பிச்சு போடுவேன். எனக்கு கிடைப்பா. ஒழிக்காம. ஓகே நீங்கள் தெரியும். எப்படி சொல்லுப்பா? அப்படிதான் வேணும். ஒன்றும் இல்லை சாமி. இப்போ எங்ககிட்ட வருவீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? யார் மேலே வழக்கு? நான் ஒரு சொந்தக்கார பொண்ணு மேலதான். எனக்கு கூட தான் இருக்கு. உங்க வழக்கு என்ன? குரூப்ல மிங்கிள் ஆகல, ஃபேமிலியில மிங்கிள் ஆகல, ரொம்ப தள்ளி வைக்கிறாங்க, ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. கேட்டா என்னென்னவோ சாக்கு சொல்றாங்களே தவிர எங்க கூட ஒட்ட மாட்டுறாங்க. எனக்கு அதனே தெரியல. எனக்கு கூட அது குழப்பமா தான் இருக்கு. இதெல்லாம் வேண்டாதவங்களா ஐட்டம் போல. வேற பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல. எல்லாம் என் தங்கச்சி மேலே தான். வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டா. இது கூப்பிட்டு போல. இல்லை நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அப்பயும் வரமாட்டேன், எனக்கு கேன்டீன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா போல. அவன் எதாச்சும் தள்ளி வைக்கிறாள், இல்லை தள்ளி வைக்கலாம் எனக்கு தெரியல. அப்படிதான் புரிஞ்சிட்டு இருந்தான். நீங்களும் போலாமா? பஞ்சாயத்தா இருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க, இது உங்கள் பஞ்சாயத்து. எனக்கு இருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்படி சொல்லிட்டேன். நான் மாட்டே போட்டு இதில் விட்டாதீங்க. இப்போ இதுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? நான் எப்போ கூப்பிட்டாலும் போகலான்னு தான் சொல்கிறேன். அவங்க தான் வரல, வீட்டில் வேலை இருக்குன்னு இருக்காங்கப்பா. அதே மாதிரி பேசுனேன்னு கேட்டால் நான் ஆஃபீஸில் பிஸியாக இருந்தால் பேசலன்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. அவங்கள கூப்பிட்டு வரது கூட நான் கிடையாது, ஆஃபீஸ் கேப் தான். அவங்க பிக்கப் ட்ராப்பும் அவங்க கேப் தான்ப்பா. அதனால நான் எந்த கம்பலும் பண்ணலை. அவங்க 1 hour லேட்டாக இருந்துட்டு வரேன்னா கூட அடுத்த பேட்ச் வர கேப்பில் கூட அவங்க வந்துக்கலாம். நான் வீட்டுக்கு 10 மணிக்கு மேலே தான் வரேன். அவங்க தான் 6 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறவங்க. வெட்டியாக தான் இருக்காங்க. அவங்க நினச்சா ஒரு 8 மணிக்கும் உங்களை பேசிட்டு கூட வந்துருக்கலாம். அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. இந்த பிராதுல இருந்து உங்களை விலக்கி வைக்கிறோம். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? கேட்டு கிளியர் பண்ணோம். உங்க லவ் தானே? அதெல்லாம் எப்பயோ இல்லைன்னு ஆயிடுச்சு. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா ஒன்னா இருக்கீங்கல்ல, பேசிக்கோங்க. என்ன இதில் கோர்த்து விடாதீங்கப்பா. எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க எப்பயோ என்னை தூக்கி போட்டுட்டாங்க.
என்னடி சும்மா பேசுறீங்கன்னு பார்த்தா நிஜமாவே பேசுறீங்க. அவன் தூக்கி போட்டுட்டேன். ஆமா, பிரேக் எங்க கூட இருந்தா நாங்க சொல்றோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பிரேக் எடுத்துட்டேன். அப்ப நாங்க யாரு? இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூட தானே இருக்கேன். அதனால அவங்க கூட பேசி பழகணும்ல. அதனால இந்த பிரேக் அவங்க கூட போறேன். 2 பிரேக் இருக்குல்ல, அதுல மார்னிங் பிரேக் அவங்க கூட போ, ஈவினிங் எடுக்கிற பிரேக் எங்க கூட எடு. ஏன் கையிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவங்க மார்னிங் பிரேக் அவங்க கூட, ஈவினிங் பிரேக் என் கூட பிரிச்சு எடுக்கல. அதனால நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள விட்டு போயிட்டாங்களா என்ன? அவங்க ஆஃபீஸ் இதுக்கும் போறாங்க, அந்த பார்ட்டியும் அவங்க அட்டன் பண்றாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க மிங்கிள் ஆகுறாங்க. எங்க கூடயே இருக்காங்களே, அவங்களால மட்டும் முடியுது. இத்தனைக்கும் அவங்க ப்ரெக்னெண்டா தானே இருக்காங்க. ஆனாலும் அவங்க 2 பக்கமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்போ ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி, டயர்டா இருக்கும் கூட அவங்க வராம இருக்கலாம். அப்படி கூட அவங்க வராம இல்ல. ஓய், இந்த மாதிரி ஊர் பஞ்சத்துக்கு நான் வரல. அதுக்கு எனக்கு வேலை இருக்கப்பா உங்க பஞ்சத்து நீங்களே பார்த்தோம். ஏடி நான் பிஸி. பிஸி அப்படிமா வேண்டாம். எனக்கு டயர்டாக இருக்கு. அப்படியே தூங்கத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு தூங்க. அந்த மடியில படுத்துக்கிறீங்களா? வேண்டாம். அப்படியே தூங்க சொல்லி தூங்கிடும். இப்போதான் எனர்ஜி வேணும் போது கடிச்சுக்கிறேன். சரி, பரவாயில்ல. கண்ணு சுக்குது, நீங்க தூங்க. வந்துட போறீங்க. அதெல்லாம் மாட்டேன். வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். உங்க வீட்டு வேலையை நான் தானே பார்க்குறேன். நீங்க என்ன ஒரு கோட்ரஸ்ல ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் அதில் தானே இருக்கீங்க, கிச்சன். உங்க சொந்த வீட்டில் ஒன்றும் நீங்க இல்லையே. ஆனால் உங்க வீட்டை நான் தானே பார்த்துக்கிறேன். உங்க மம்மி தான் உங்க டேடி கூட போயிட்டாங்களே. இப்போ கண் தெரியாத இடத்துக்கு 3 மாசம் போயிட்டு வர போறோம். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருக்கணும் பார்த்தா ரொம்ப தான் பண்றீங்க. 2 நாள் நாங்கள் கிளம்புறோம். என்ன இல்லையடா? என்ன சொல்கிறேன்? ஆமாண்டா, அந்தமானுக்கு மும்பை அப்போவே பார்த்துக்கிறேன்ட்டு அந்தமானுக்கு அவசரம் போக சொல்லிட்டாரு. 3 மாதம் அந்தமான் ப்ராஜெக்ட் தான் ஹாஸ்பிட்டலில் அதான் முடிச்சுட்டு வெக்கி பண்ணிட்டு வரணும். அதான் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் இதுக்கப்புறமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்வெட்டெல்லாம் பூஜை போடுறீங்களா? நான் கேட்க நினச்சேன். இல்லை இன்னாகுரேஷன் அப்புறம் போட்டாச்சு இல்லை, போர்டாகவும் வச்சாச்சு. அதனால பிரச்சனைலாம் இல்லை. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட வேண்டியதான். டாக்டர்ஸும் செலக்ட் பண்ணிட்டோம், நர்ஸும் செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 5 நாளில் வந்துடுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கன்வெர்ட் ஆகிடும். ஆமாம், லைட்னிங் ஒர்க்கு கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்கேன். சில கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க உங்க பஞ்சாயத்து முடிங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணியாச்சுல்ல? பண்ணிட்டோம். அப்படியே பொண்டாட்டி காப்பாற்ற டாபிக் மாத்தினா அப்படியே அதில் கண்டினியூ ஆக வேண்டியது. இதில் வச்சு செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, காப்பாத்திட்டீங்க. அவ்வளோ எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவ தான். சாரிடா. நீங்களும் தானே போறீங்க. ஆமாம், கொல்கத்தாவுக்கு 2 மாதம் நாட்டு சார்பாக தான் போகும். ஆனால் 2 மாதம் முடிச்சுட்டு வந்துடுவோம். நான் இங்கே இருந்தால் சொல்கிறேன், அதை கேட்க மாட்டேன். பார்த்தீங்களா, அதுவும் அவங்க தான். கல்பிரட் யாருன்னு தெரியுதா? ஒதுக்கி வைக்கிறது எல்லாமே அவங்க தான். சாரி, இந்த 2 நாள் உங்க கூட மட்டும்தான். இப்போ பிரேக் ஃபுல்லாக உங்க கூட தான் இருப்பேன். ஆமா, நாளைக்கு கேர்லி வர மாட்டா, அதானே? நீங்க வருவீங்க. அவளை வர சொல்லுங்க. அவ அது 5ஆம் மண்டே அவ இருக்கட்டும். அந்த 3 நாள் அவங்க சொன்னதுக்கு அவ இருக்கிறா, அவ்வளவுதான். இப்போ எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாள் இந்த நைட்டு. அதனால நாளைக்கு அவ புருஷனுக்கு நான் கொடுத்துட்டோம். நாளைக்கு ஃபுல்லாக அவங்க புருஷன் கூட இருக்கா. சரி, தூங்க போறேன்னு சொன்னீங்க. திடீர்னு என் பேர் கேட்டதா சொல்லுங்க. இன்னைக்கு வந்துச்சு. நாளைக்கு என் கூட நான் சில ஆளுங்க இருப்பாங்க, எனக்கு தெரியாது. வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் நான் மாட்டிக்க முடிக்க மாட்டேன்பா. என்ன பேச்சுக்கோ சொல்கிறாங்க. அப்பப்போ இருக்கேன். அதுதானே மற்ற நாள் வீட்டு பிடிச்சிக்கணும் தெரியும். அப்புறம் என்ன? என்ன சொல்லு. என்னது? என்ன மிரட்டி கேக்குறீங்க? எதுக்கு அந்த மேல மிரட்டி கேக்குறீங்க? அது இருக்கும். வேற அந்த சட்டை வேண்டாம். தடை போட்டுட்டே நாளைக்கு பார்த்துக்கலாமே. இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் பஞ்சாயத்துல நீங்களும் வந்து கவனிங்க. உங்களுக்கு சட்டை தான் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். வாங்க. சொல்றது சரி, நான் ஒழுங்கா இந்த 3 நாள் இருக்கவங்க இதெல்லாம் பண்ணிட்டு போமா. என்ன பிடிச்சிருக்கும்? அப்படிலாம் இல்லை. ஒரு நாள் வீட்டு வேலை செஞ்சுட்டு நான் ஒரு நாள் சமைச்சிப்பேன், ஒரு நாள் சாப்பிடாம விட்டுருவேன், ஒரு நாள் ஹாஸ்டல்ல இருந்து எடுத்துப்பேன். இங்க டெய்லி சமைக்க வேண்டியிருக்கு. அது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அதனால இறங்கி வரத்துக்கும் சோம்பேறித்தனமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க கூட 8 மணி வரைக்கும் பேசணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் 8 மணி போய் நான் தானே சமைக்கணும். அதுக்கும் உடனே சமைச்சிட்டு போனா தூங்கிடலாம் அப்படின்னு தோணுது. சரி, நாங்க ஒன்றும் சொல்லலை. உங்க ஃபேமிலி நீங்க பார்த்துக்கோங்க. புரிஞ்சுது. எங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் கூட ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் ஒன்னா இருக்கு. இதுக்கப்புறம் பிரிய மாட்டேன்னு நினைச்சேன். பொண்ணு யாரும் பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டால. உங்க லட்சம் தான் எனக்கு தெரியுமே. லட்சணம் 6ஆம் மல்லு கட்டுறது என்ன பிரச்சனை? சாரிப்பா. அவரோட பாருங்க, தூக்கம் வருது. அந்த தீய அணைய போது. பின்ன தூங்காம நான் வேற காலைல டியூட்டி போகணும்.
வேலை பார்க்க வேணாம் தூங்கி தூங்கி வலிவேன். பேசுங்க தூக்க வரவங்க தூங்குங்க. தாண்டி வருது எனக்கே சொக்குது. எல்லாரும் தூங்க போறாங்களோ? தூங்கலாம். அதான் தூங்க போறாங்கல்ல. அதனால இருந்துச்சு தானே என்ன நமக்கு. ஒன்றும் வேண்டாம். எல்லாம் தூங்குறாங்க அப்படியே இருக்காங்க. ப்ளீஸ் யோசியா. ஷோ அவங்க யோசிக்க சொன்ன மட்டும் யோசிக்காத. நீங்க இப்படி ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இருக்கு இங்கே படுத்துக்கிட்டு எல்லாம் வாங்க கீழே போகலாம். எல்லாம் போறது சரி, எங்க தூங்குறது? இங்கேயும் கெஸ்ட் வச்சுக்கோங்க. எல்லா கெஸ்ட் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஆயிரத்தாலும் கூட அங்கே தான் படுத்துட்டு இருக்காங்க. இங்கே கீழே இருக்க 4 ரூமும் காலி தான். அதுங்க இருந்து அதுங்க 2 ரூம் அது எப்பவுமே காலி தானே, அதெல்லாம் இருக்கே. பையனு கையில் எப்பவும் போல டிவி வரும்போது தான் இருக்கா. அவங்க அம்மாக்கு கொண்டாந்து வந்துருக்காங்க, அப்புறம் அவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சரி, ஆளுக்கு ஒரு ரூம் போய் போட்டு தூங்கலாம். அப்பதான் காலையில இருந்து கிளம்ப கரெக்டா இருக்கும். ஆமாண்டா, வா போய் தூங்கலாம். கேள்வி எப்படி தானே? போய் தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபா, அவங்களே கீழே போன முடிவு பண்ணாங்க, தனித்தனியாக முடிவு பண்ணாங்க. ரொம்ப ஆனந்தமா இருக்கு போல. ஆமா ஆமா, ரொம்ப ஆனந்தமா இருக்கு பாருங்களா. அப்பனா தான் வரவே கூடாது. சரி போலாம்.